வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி சம்மு போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.4 a = 3, 4, 7, 8 மற்றும் b = 1, 7, 10 எனில் கீழே உள்ள கணங்களின் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கிறது. பாருங்கள், ஏபி கொடுத்துட்டாங்க. ஏபியை வச்சுக்கிட்டு எது ஏபிக்கு இணையானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ R1, R2, R3ன்னு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம எது இதோட உறவு ஏயிலிருந்து பிக்கான உறவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு A × B நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். A × B. A என்னது? 3, 4, 3, 4, 7, 8, 3, 4, 7, 8 இது எல்லாமே இது A. B 1, 7, 10 இது இவ்வளோதான். A என்னன்னா எடுத்து எழுதிக்குவோம். A என்ன? 3, 4, 7, 8 இதுதான் A. B என்னது? 1, 7, 10. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதுவோம். 3, 1 அடுத்து 4, 3, 7 அடுத்து 3, 10 அடுத்து 4, 1 4, 7 சாரி 4, 7 போகிறது 4, 4 போட்டுட்டேன். 4, 7 அடுத்து 4, 10 ஓகே. அடுத்து 7, 1 அடுத்து 7, 7 7, 8 சாரி 7, 10 அடுத்து 8, 1 8, 1 8, 7 8, 10 8, 7 8, 10 ஓகே. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. A × B. இது இந்த 3 கொஷின்லேயும் இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு R1 பாருங்கள். இது R1 உள்ளது எல்லாமே இதில் இருக்கான்னு பாருங்கள். A × Bயில் R1 உள்ளது என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டுக்கோங்க. R1 என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 3, 7 இருக்குது. 4, 7 3, 7 4, 7 எல்லாம் இந்த இதில் இருக்கான்னு இந்த கிராஸ் பண்ணோம்ல, இந்த இதில் இருக்கான்னு பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு 3, 7 இருக்குது. அடுத்து 4, 7 இருக்கான்னு பாருங்கள். 4, 7 இந்த இருக்குது. அடுத்து 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. இது எல்லாமே இருக்கனால R1 சப்செட் ஈக்குவல் AB. இப்போ இந்த சிம்பிள் R1 சப்செட் ஈக்குவல் A × B. இப்போ நான் என்பது இது எப்படின்னா A × Bக்குள்ளே R1 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இதுக்கு A × Bயில் இந்த சப்செட் இருந்துச்சுன்னா R1 இதுக்குள்ளார இருக்குது ஈக்குவலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இது அர்த்தம். இந்த R1க்குள்ளார A × Bயில் உள்ளது இருக்குது. R1 என்னென்ன இருக்கோ அதெல்லாம் A × Bயில் இருக்குது. அப்போ R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு. சரி, அடுத்து பாருங்கள். R2 இதில் இருக்கான்னு பாருங்கள். 3, 1 இருக்குது. அப்புறம் 4, 12 இதில் இல்லையே இல்லை. 4,
12 வந்து இதில் இல்லை. அப்போ R2 வந்து A கிராஸ் பிக்கு வந்து A கிராஸ் பியில் R2 வந்து இல்லை. அப்போ இதை எப்படி எழுதணும்னா R2 பிலாங்ஸ் R2ல் 4,12 பிலாங்ஸ் டு R2. R2ல் வந்து 4,12 இருக்குது. ஆனால் 4,12 பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. R2ல் இருக்குது, ஆனால் A கிராஸ் பியில் வந்து 4,12 இல்லை. அப்போ R2 என்பது Aயிலிருந்து Bக்கான உறவு இல்லை. அவ்வளோதான். இந்த 4,12 வந்து A கிராஸ் பியில் வந்து இல்லைங்கிறது தான் இந்த நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி அதோட அர்த்தம். அடுத்து 3வது கொஷினை பாருங்கள். 3வது கொஷினில் இருக்கிறது எல்லாமே இந்த வந்து A கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணணும். A கிராஸ் பியில் வந்து இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதில் எதுவுமே இல்லை, இதெல்லாம் பாதி இருக்குது. ஆனால் வந்து 7,8 ஒண்டியும் இதில் இல்லையே இல்லை. 7,8 ஒண்டியும் இதில் இல்லை, மற்ற எல்லாமே இதில் இருக்குது. அப்போ 7,8 பிலாங்ஸ் டு R3. R3யில் இருக்குது 7,8. ஆனால் 7,8 நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் பி. 7,8ங்கிறது வந்து A கிராஸ் பியில் வந்து இல்லை. அப்போ அதனால் இந்த 7,8ங்கிறது வந்து A கிராஸ் பியில் வந்து இல்லாததுனால R3 என்பது Aயிலிருந்து Bக்கான உறவு இல்லை. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.